நான் வந்து சுவிஸுக்கு வந்தோனே ஒரு 8 மாசத்துல வந்து எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் படிக்க போறேன்னு, என்ன செய்ய போறேன்னு எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது. பிறகு ஒரு சூளைக்கு போனேன். அது வந்து அம் எனக்கு படிக்க ஒன்றுமே விளங்கல. எல்லாமே டொச்ல தான் இருந்தது. பிறகு வந்து பார்க்க ஒருக்கா திடீரென்று தான் உங்களோட டிக்டாக்ல பார்த்தேன் நான். டிக்டாக்ல பார்க்கும்போது இப்படி இருந்து நான் பார்த்து அடுத்து உடனேயே எனக்கு உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். நீங்க எனக்கு உடனே ரிப்ளை போட்டீங்க. பிறகு ஹம், நான் எதையும் இதை பத்தியுமே யோசிக்கல. ஒரு டவுட்டும் இல்லை. உடனே அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணி அடுத்த நாளே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ படிக்கிறேன். கிராமர் எல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு ஓகே நான் படிப்பேன், நல்ல ஒரு வேலைக்கு போவேன். அஹ் இப்போ ஓகே எனக்கு அவ்வளவு தாங்க சந்தோஷம் ஃபீமா எனக்கு. நான் இப்ப நீங்க விஐபி கிளாஸ் வரையும் நான் படிக்கணும்னே எனக்கு ஒரு ஆசை. தாங்க ஃபீமா அப்போ நீங்கள் என்னோட B1 மட்டும் படிச்சு முடிப்பீங்களா? ஆஹ் ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு இங்க ஒரு பெரோஃப் எடுக்கணும்னு ஒரு ஆசை. உம் கட்டாயம். இதை படிச்சு முடிச்சு அப்படியே ஆனா நான் வேலைக்கு போனாலுமே அப்படியே படிச்சு கொண்ட இதையும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்ன்றதான் இந்த பிளான். கட்டாயம் கட்டாயம் தாங்க ஃபீமால். நன்றி. இப்படி நீங்களும் சஜி மாதிரி சீரியஸாக டொச் படிக்க போறீங்க என்றால் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சஜீவ் நீ வந்து நல்ல ஸ்டூடெண்ட். அவள் வந்து A1 A2 எல்லா கிளாஸுக்கும் வாரா. ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு வந்து படிக்கிறா, கேள்வி கேட்குறா. அப்படி நீங்களும் படிக்க விரும்புன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நன்றி.